ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு ஆல்ரெடி விண்ணப்பிச்சவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 27-28 தவணைகளை மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,16,00,000 மகளிர்கள் இதனால் பயனெடுத்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட மாவட்டங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கான தகுதியான பெண்கள் தேர்வு செய்யும் பணி தற்போது நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த முகாம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1,15,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் பல லட்சம் பெண்கள் புதிய திட்டத்தில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மாவட்டங்கள் மட்டும் இறுதிக்கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. அதாவது ஆல்ரெடி சொன்னாங்க ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முகாமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்கல அப்படின்னா விண்ணப்பிச்சுங்க. அடுத்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். சப்போஸ் நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா அடுத்த ஆட்சி வந்தாலுமே உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒன்று கண்டினியூவாக கிடைச்சிட்ருக்கும். பட் இருந்தாலும் அவங்க புதிய ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினாலுமே உடனடியாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் விண்ணப்பிச்சு அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது குறைவில்லாமல் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் மாவட்டங்களில் யாரேனும் இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்கவும். முகாம்கள் முடிந்த மாவட்டங்களில் பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான பணிகள் அரசு மும்முரமாக செய்ய தொடங்கிவிட்டது அப்படிங்கிறாங்க. விண்ணப்பித்த பெண்கள் பலரும் தங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ.1000 திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு எல்லாம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அல்லது 2ஆம் வாரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டீர்கள் என்ற அதிகாரப்பூர்வ மெசேஜ் அரசிடமிருந்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் புதுசாக இது வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நவம்பர் முதல் வாரம் அல்லது 2ஆம் வாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா, உங்களுக்கு தகுதி இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தில் பயனாளியை ஆட் பண்ணிட்டாங்களா இல்லையா, அல்லது உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லா மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் தற்போது எழுந்து வருகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது தாங்கள் நில ஆவணங்கள் எதையும் இணைக்கவில்லையே, இதனால் தங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விடுமே என பயத்தில் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் உண்மையிலேயே பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. 5 ஏக்கர் நஞ்சை 10 ஏக்கர் புஞ்சை அளவிலான இருப்பவர்கள் இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 மாதந்தோறும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என அரசு ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதனால் விண்ணப்பித்தவர்கள் நில ஆவணங்களை இணைக்கவில்லையே என்ற சந்தேகம் கலந்த பயத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு கட்டாயம் நவம்பர் 15ஆம் தேதி முதல் உங்கள் வங்கி கணக்கில் 1000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த 15 நாட்களுக்குள்ளே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி மாறுறதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வருஷம் இனிமேல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அதை நம்ம பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ பழக்கப்படுத்துறதுக்காக கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும் அந்த 1000 அப்படிங்கிறது. ஸோ நவம்பர் 14ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். சப்போஸ் விண்ணப்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பங்கள் அவங்க சேர்க்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்த மகளிர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் மற்றும் 2ஆம் வாரத்திற்குள்ளே அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் உங்களோட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் விண்ணப்பத்தின் நிலை உங்களுக்கு தெரிஞ்சிடும், நார்மல் மெசேஜில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களை.